இது கலர் தியரியோட பார்ட் 3 அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹியூ டிண்ட் ஷேடை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் பிரைமரி கலர்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ பிரைமரி கலர்ஸ்க்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அண்ட் பிரைமரி கலர்ஸோட வீடியோஸில் நிறைய பேர் சிஎம்ஒய்கேவை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் சிஎம்ஒய்கேவை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். திஸ் இஸ் விக்கி த பிராண்ட் மேக்கர். RGB அப்படிங்கிறது ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ. வேற CMYK அப்படின்றது சியான், மெஜந்தா, எல்லோ அண்ட் பிளாக். ஓகே, இங்கேயே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. எதுக்காக பிளாக்கை கேன்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க? கே அப்படிங்கிறது கீ கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பிரிண்ட் அப்படின்னு வரும்போது RGB யூஸ் பண்ணணுமா இல்ல CMYK யூஸ் பண்ணணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரிண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத ஷார்ட்டா பார்த்தலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ற கலர் பிரிண்டர்ல இருந்து பெரிய பெரிய ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷின் இல்ல வேற எந்த ஒரு அட்வான்ஸ்டு டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின் போனாலும் உள்ள CMYK அப்படின்ற 4 கலர் தான் இருக்கும். இதை இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இமேஜை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். இந்த இமேஜோட ஃபார்மேட் நம்ம CMYKல கொடுத்துருக்கோம். இந்த ப்ராசஸ்ல இந்த இமேஜ்ல இருக்கிற சியானை ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். அண்ட் அதுக்கு மேலேயே மெஜந்தா ஓடும், அதுக்கப்புறம் எல்லோ ஓடும், அண்ட் ஃபைனலா தான் இந்த பிளாக் அப்படின்ற இந்த கீ கலர் ஓடும். ஸோ இந்த பிளாக்கை ஏன் கீ கலர்னு சொல்றோம்னா அதுதான் அந்த இமேஜோட டெப்த்தை வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான கலர், அதால தான் அந்த கீ கலர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 4 கலர் சியான், மெஜந்தா, எல்லோ அண்ட் பிளாக் மேல ஓடும்போது நமக்கு அந்த இமேஜ் வந்து அவுட்புட்டா கிடைக்கும். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன், இதே நான் ஒரு RGB ஃபைல் ஃபார்மேட்ல கொடுத்தா பிரிண்ட் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். ஆனா நீங்க கொடுக்குற RGB ஃபைல அது CMYKவா கன்வெர்ட் பண்ணி தான் அது பிரிண்ட் பண்ணும். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், RGB அப்படிங்கிறது டிவைஸ்க்கான ஃபார்மேட் தான். ஸோ நீங்க ஒரு மொபைல்லையோ இல்ல ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லயோ பார்க்குற கலர் அது CMYKவா கன்வெர்ட் பண்ணும்போது மாறும். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் நீங்க RGB ஃபார்மேட்டை டிவைஸ்ல பார்க்கும்போது நல்லா வைப்ரண்டா தெரியும், அதே பிரிண்ட்ல பார்க்கும்போது ரொம்ப டல்லா டிஃபரெண்டா தெரியும். நீங்க என்ன டிசைன் பண்றீங்களோ அதுதான் உங்களோட எக்ஸாக்ட் பிரிண்ட் அவுட்புட்லயும் வரணும் அப்படின்னா நீங்க ஒர்க் பண்றதே CMYKல ஒர்க் பண்ணி CMYK ஃபார்மேட் கொடுத்து பிரிண்ட் எடுக்கணும். இல்ல RGBல ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை உங்களோட மெஷின்லயே CMYKவை மாத்தி மறுபடியும் கலர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா பிரிண்ட் கொடுங்க. ஓகே, இதுக்கு ஒரே லைன்ல ஆன்சர் பண்ணணும்னா பிரிண்ட்னு வந்தாலே CMYK ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும்.